இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சொல்லுங்க, துர்க்கை அம்மனுக்கு ஜெய். இன்னைக்கு என் மகளுடைய பிறந்த நாள். 21 வயசு நிரம்பிடுச்சு. அதனால நான் இவளுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். இன்னையிலிருந்து இந்த மண்டலத்தோட தலைவி என் பொண்ணு திவ்யா தான். அப்பா, 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 டாய். ரிஷி, நீ மறுபடியும் ஏன் லேப்டாப் எடுத்த? அதுக்காக இப்படியே பயங்கரமா அலறுது, அதுவும் லேப்டாப்புக்காக. உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் என் பொருள் எப்பவும் கை வைக்காதன்னு? எக்ஸ்கியூஸ் மீ, நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன் என் ஸ்டடீஸ்க்காக. அட போட பைத்தியம், பெர்மிஷன் வாங்கணும்னு கூட தெரியாதா? மேடம் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இது வீட்டுக்கு சொந்தமானது, சரியா? உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஓ, அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் இந்த வதந்தியை பரப்புனா? இந்த லேப்டாப் என்னோட இது. அப்பா சொன்னாரு இது எனக்கு மட்டும்தான், சோ எனக்கு தான். அப்பா உன்ன தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்காரு. வாயை மூடுறா. 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னு, இந்த லேப்டாப் என்னோடது. என்னையும் தலையில தூக்கி வச்சிருக்காரு தெரியுமா? நான் ஒரு லீட் சிங்கர். நம்ம குழுவுக்கு நான் தான் ஃபியூச்சரை, தெரியுமா? அப்படின்னா நானும் தபலா வாசிக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. எக்ஸாக்ட்லி, தபலா வாசிக்கிறேன். தபலா இல்லாம வேலை நடக்கும், பட் சிங்கர் இல்லாம வேலை நடக்கவே நடக்காது. அதனால எனக்கு உன்னை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. ஓகே, இனிமே என் பொருள் மேல கை வச்சு உன் மண்டிலே தபலா வாசிச்சிருவேன். ஒரு நாள் அக்காவோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுறேன்னா பாரு. சங்கீத பயிற்சி மட்டுமே பத்தாது சுதாங்ஷு. மனுஷங்களுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்பதானே சரியான ஸ்வரத்தை பிடிக்க முடியும். சரி வா, இன்னொரு முறை பார்க்கலாம். பிடி பிடி பிடி. இப்படி கிடையாது. கையால பிடிக்கும் போது உறுதியா இருக்கணும், லூசா இருக்க கூடாது. அப்புறம் கழுத்துல அழுத்தம் அதிகமா கொடுக்க கூடாது. அப்படி பண்ணா சத்தம் வர வாய்ப்பு இருக்கு. சரி வா, மறுபடியும் பண்ணலாம். பண்ணு பண்ணு பண்ணு. பாருங்க திவ்யாப்பா. குருவே, என்னாச்சு? ஐயோ, என்னால உங்களுக்கு கையில காயம் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. சின்னதா ஒரு ஸ்கிராட்ச் மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ குரு, நார்மல் தான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க குருவே? எதுக்கு? ஒரு சாதாரண காயம் தான் சில நேரத்துல பெருசாயிடும். சுதாஷு, ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல தம்பி. ஏன் உன்னோட பிபியை நீயே ஏத்திக்கிற? 2 நாள்ல சரியாயிட போகுது. அட அம்மா,
என்னாலதாம்மா குருஜி காயம் ஏற்பட்டிருக்கு. இதை விட பெரிய பெரிய காயெல்லாம் நான் உனக்கு ஏற்படுத்தியிருக்கேன். மறந்துட்டியா என்ன? நான் உன்னை எவ்வளவு அடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு குருவே. நீங்க என்னோட குரு. ஆனா என்னால உங்களுக்கு காயம் ஏற்பட்டது என்னால கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது. பாத்தியா எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. உன்னை விட அதிக அக்கறை. உனக்கு காம்படிட்டரே இவன் தான். சரி, இப்ப வாங்க போய் டிஃபன் சாப்பிடலாம். வாங்க உள்ள. வா போலாம். கூடிய சீக்கிரமே நீ நல்லா கத்துக்குவ. நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். சுதாஷ் உங்க கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு உங்களை பத்தி எந்த கவலையும் இருக்கிறது இல்ல. இவன் உங்களை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, நான் பாத்துக்கிற மாதிரியே. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க அம்மா புள்ள உறவுக்குள்ள சண்டை ஏற்படுத்த முயற்சிக்காதீங்க, சரியா? சரி போகலாம். போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வா. அப்பா சுதான்ஷுவ தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்காரு. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப புரியுதா என் கஷ்டம்? அப்பா உன்னை விட அதிகமா அவனுக்கு இடம் தராரு. உனக்கு இது நல்லா இல்லைல்ல? அதே மாதிரி தான் உனக்கு இடம் கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுப்பாரு. டேய் வாய் மூடுறா. எனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அவரோட சொந்த ரத்தம், சொந்த பொண்ணு. ஆனா அவன் நம்ம வீட்டு வேலைக்காரன். அவன் குரல் நல்லதா இருக்கு, அதனால அப்பா நம்மளோட குழுல சேர்த்துக்கிட்டாரு. அட நீ என்ன பண்ற? இப்ப நீ இந்த வீட்டு வேலைக்காரன் கிடையாது. நீ இதெல்லாம் பண்ணாத. உட்காந்து சாப்பிடு. உட்காரு. மத்த வேலையெல்லாம் துர்கா பாத்துக்குவா. அது அம்மா ஃபோன் பண்றாங்க, அதான் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கல நானே ஃபோன் பண்றேன்னு. எனக்கு இனிமே நீ ஃபோன் பண்ணாத. இந்த பார், மிரட்டுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றது புரியுதுல? இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக வேண்டாம். இல்லை, எனக்கு இந்த கொலை பண்ணுறதுல சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். அதான் நான் சொல்கிறேன்ல. முதல்ல நீ ஃபோனை வை, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். இவன் ஏதாவது கேட்டானா என்ன? அண்ணா, எதுவும் பிரச்சனை இல்லையே. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. நான் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்ணி தரேன். ஓஹோ, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பாடம் கத்தரணும். சூப்பர்ண்ணா, நீங்க எவ்வளோ கூல். அப்ப இருங்க ஒரு நிமிஷம். திவ்யா அக்காக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்க ஒரு ஐடியா. உங்க ரவுடி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரை ஏற்பாடு பண்ணுவோம். சரி, அப்ப திவ்யாக்காக்கும் பாடத்தை கத்து கொடுத்துருவோம். வாப்பலாம். இதோ எங்க அப்பா இப்ப ரெடி ஆயிட்டாரு. இப்போ தலைப்பா மட்டும்தான் பேலன்ஸ். இத பாருமா, தலைப்பாக எனக்கு இவன் கட்டுவான். ரொம்ப நாளா கட்டுவாமா. போன தடவை நீ கட்டினல, அது கொஞ்சம் லூஸா இருந்துச்சுமா. நீ வாங்கி எனக்கு கட்டி விடு. குருவே, நீங்க அப்படியே இந்த பக்கம் பிடிக்கலையா? இப்படியா? அப்படியே பிடிச்சிருங்க. அப்பா இப்படியே போனா வேற மாதிரி ஆயிட போகுது. ஒரு நாள் இந்த தலைப்பாவை உங்க தலையில இருந்தும் உங்க இடுப்புல இருக்கிற வீட்டை கூட விடாம இந்த சுதான்ஷி எடுத்துட்டு போக போறான் பாருங்க. திவ்யா, நீ எனக்கு மகனா, இவன் எனக்கு சிஷ்ய. வாய் அடக்கி பேசு. முதல்ல இவங்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் சொல்றேன், இவங்கிட்ட உடனே மன்னிப்பு கேளு. அப்படி கேட்கலன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நீ பாட மாட்ட. மன்னிப்பு கேளுன்னு சொன்ன. சாரி. இந்த சுதான்ஷுக்கு நிச்சயமா ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். என்ன வாழ்க்கையில அவன் மறக்க முடியாத அளவுக்கு அவனை மாட்டி விடணும். குருவே, எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது, இனிமேலும் இருக்காது. எனக்கு என்ன, அந்த ஆத்தாவை பத்தி பஜனை பாடல் பாடணும், அவங்களோட பக்தியில் நான் கலந்துடணும். எங்க அம்மாக்காக நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் குருவே. வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்லை குருவே.
இந்த பாரு, நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. நீ தான் என் இடத்துக்கு வருவ. உனக்கு அந்த தகுதி இருக்கு. என் சிஷ்யர்கள்லயே ரொம்ப திறமையானவன் நீ தான். இன்னைக்கு அம்மன் துயில போறது உன்னோட பஜனை பாட்டை கேட்டுத்தான். நல்ல சொல்லுங்க தாய் துர்கா தேவிக்கு ஜெய். பலே, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க எல்லாரும் என்ன ரொம்பவே சகிச்சிட்டு இருக்கீங்கன்னு. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறது அம்மனோட உண்மையான பக்தன் தொண்டன். அதனால நான் உங்க எல்லாரோட எதிர்பார்ப்பையும் முடிச்சு வைக்கிறேன். இப்போ இங்க என்னுடைய மதிப்பிற்குரிய குரு ஸ்ரீ பிரிஜேஷ் திரிபாட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் இங்க வந்து தன்னுடைய மாயாஜால குரலால் எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆத்தாவோட பேரை சொல்லி குருவே இங்க வாங்க, கை தட்டுங்க. माई बाझनी कनमवा मिटैलू, तू ही पत्थर पदुभिया जमैलू। हो माई बाझनी कनमवा मिटैलू, तू ही पत्थर पदुभिया जमैलू। धूमधाम से हम कलसा बैठाई, रौरे कृपा से भरल अचरवा पचरवा दुअरवा गवाई। रौरे कृपा से भरल अचरवा पचरवा दुअरवा गवाई। எல்லாரும் அப்படியே இருங்க. யாராவது போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. ஐயோ, அம்மனோட தங்க கூட காணாம போயிடுச்சு. ஏய், என் வாட்ச் காணும்பா. என் கழுத்து செயின். அப்பா, உங்க செயின். இங்க இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணியாச்சு சார். செக் பண்ண வரைக்கும் யார்கிட்டயும் திருடு போன பொருட்கள் இங்க இல்ல. ஏதோ பெரிய கேங்கோட வேலை மாதிரி தெரியுது. இத பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. அம்மனோட பூஜையை கூட விட்டு வைக்கல இந்த திருட்டு பசங்க. குருவே கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கிளம்புங்க, நான் இதை பார்த்துக்கிறேன். ப்ளீஸ். பிரிஜேஷ் ஐயா, இது உங்க சேவைக்காக. இது இந்த நேரத்துல போய் எதுக்கு இதெல்லாம்? ஏற்கனவே இங்க உங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதுல இது வேற. கேட்டீங்கல்ல போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு? இது கச்சேரிக்காக கொடுக்க வேண்டிய பணம். என்ன பண்றது? இது நீங்க குருஜியோட ட்ரஸ்ட்ல சேர்த்துருங்க. குருஜி ட்ரஸ்ட் நடத்துறாரு. அது மூலயமா நிறைய ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. வைத்தியம், திருமணம், படிப்பு இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு பண்றாரு. சரி, அப்ப அதிலே சேர்த்துடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் இதை அங்க கட்டிடுறேன். எல்லாம் அம்மன் வரும். பணம் பணம். நாம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க நம்ம குருவுக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டோம். இது எல்லாமே நமக்கு. வந்துட்டா மகாலட்சுமி. இப்போ வெறும் இந்த ஏற்பாடு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. சீக்கிரமே அடுத்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிடலாம். என்ன பண்ணுறது, இன்னைக்கு கச்சேரியில் கொள்ளை நடந்துடுச்சு. அதனால இது கிடச்சிது. இல்லைனா இது கூட கிடச்சிருக்காது. புரியுது புரியுது, கரெக்டு தானே? அதான் நடக்கும்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் நம்பிக்கை வை. சரி, நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன். சரி, இப்போ ஃபோனை வை. இவன் பண விஷயத்துல ரொம்ப விவகாரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆனா அப்பா கிட்ட நான் இதை இப்ப சொல்ல மாட்டேன். பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா மாட்டி விடுறேன். அப்பதான் அப்பாக்கும் புத்தி வரும். சொந்த மகளை விட்டுட்டு அடுத்தவன் மேல பாசம் வச்சா என்ன விளைவு ஏற்படும்னு அப்பதான் அவர் உணர்வாரு. இத பாரு, தாளத்தை மாத்துறதுக்கு முன்னாடி உன் அக்காவோட ஆலாபனம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணும்.
சரிப்பா. அதுக்கு முன்னாடி தாளத்தை மாத்தக்கூடாது. குருவே, அது கோவிந்த் ராம்தாஸ் சார் இருக்கார்ல, ஒரு புக்கிங் வந்திருக்கு. பக்கத்து கிராமத்தில் இருக்கிற அவர் பேரனுக்கு முதல் பிறந்த நாளா, அது கச்சேரி பண்ணுமா? இல்லப்பா, அது ரிஷியோட படிப்பு இருக்கு. அதனால இவன் எக்ஸாம் முடியற வரைக்கும் எதையும் ஒத்துக்க வேண்டாம்னு பாக்குறேன். இப்போ எந்த புக்கிங்கும் எடுத்துக்க வேண்டாம். பொதுவா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அதை அவாய்ட் பண்ணிடு. குருஜி, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு சின்ன கிராமத்தோட புக்கிங் தானே, இதை நான் பண்ணட்டுங்களா? அது பணம் கிடைக்கல குருஜி. ஆனா அதனால என் பேர் தானே கெட்டு போகும். எனக்கு புரியல குருஜி. இதை பாரு, நல்லா கேட்டுக்க. ஒரு கச்சேரிக்கு தலைமை தாங்குற அளவுக்கு நீங்க இன்னும் தகுதி ஆகல. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். என் பேர்ல நடக்கிற ஒரு கச்சேரியில் சின்னதா ஒரு குறை ஏற்பட்டாலும் அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால முடியாதுன்னு சொல்லிடு. அப்பா, நான் இதை வந்துடுறேன். சரி. மறுபடியும் அவர் ஒத்துக்கல. இல்லை, கச்சேரி நடத்துகிற அளவுக்கு நான் இன்னும் தயாராகலையாம். இப்போ மார்ச் வரைக்கும் எந்த கச்சேரியும் கிடையாது, காணிக்கையும் கிடைக்காது, எந்த எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்காது. புரியல எப்படி நடக்கும்னு. ஆனால் ஏதாவது பண்ணி ஆகணும். நான் தான் ஏதாவது பண்ணி பணத்தை ரெடி பண்ணியே ஆகணும். இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது. இந்த ஆளை நம்பியெல்லாம் இப்படி உட்கார முடியாது. இந்த ஆளை நம்புறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த ஆளை என்ன பணம்லாம் சம்பாதிக்க விட மாட்டார். நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். டே ஹாரிஸ், எல்லாம் அப்படி தான்டா இருக்கு. இவனை தவிர வேற யாரும் கச்சேரி நடத்த முடியாத சூழ்நிலை. பிரமாதம். அப்பாவோடைய அன்புக்குரிய சிஷியனே, அவரை பத்தி உனக்கு எவ்வளவு உயர்வான எண்ணங்கள். சான்ஸே இல்ல. ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டியா? ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும். நான் எந்த தப்பும் பண்ணவும் மாட்டேன். ராத்திரி பகல்னு சேவை பண்றேன் உங்க அப்பாவுக்கு. பதிலுக்கு என்ன கிடைக்குது எனக்கு? அதனால சும்மா உளறிட்டு இருக்காத. நான் நிச்சயமா உன்னை ஒரு நாள் மாட்டி விடுவேன்டா. இந்த இடத்த விட்டு அனுப்புறேன். திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ இங்க என்ன பண்ற சுதாஷ் ரூம்ல? அம்மா, எனக்கு என்னமோ பண விஷயத்துல சுதாஞ்சு தப்பு பண்ற மாதிரியே இருக்கு. அம்மா, நான் நல்லா பாத்துட்டேன். அவன் பண விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அம்மா, திவ்யா, பண தேவை யாருக்கு தான் இல்ல? எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குமா. அவனுக்கு வயசான அம்மா, 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அதுக்காக அவன் தப்பான வேலை பண்றான்னு அர்த்தம் இல்ல. எங்களுக்கு நல்லா தெரியும் உனக்கு அவனை பிடிக்கல இல்ல, அதனால அவன் மேல பழிப்பட பாக்குற. அம்மா, அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அப்படிலாம் தப்பா சொல்லலம்மா. திவ்யா, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம். நம்ம கூட உட்கார வச்சுதான் அவனுக்கு சாப்பாடு போடுறோம். அதெல்லாம் உனக்கு பிடிக்கிறது இல்ல. உனக்கு அவன் மேல இஷ்டம் இல்ல. அதனால இப்படி கேவலமான பழிய போடுற அவன் மேல. போ இங்க இருந்து. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்ல வரத கேளுங்க. ஒருவேளை இந்த ரூம் நம்ம ஃபுல்லா தேடினா நமக்கு தேவையான ஆதாரம் கண்டிப்பா கிடைக்குமா? ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்கம்மா. திவ்யா, அப்படி பார்த்தா முதல்ல ஓ ரூம் போய் சர்ச் பண்ணலாமாம்மா? நமக்கு நிறைய கிடைக்கும் அங்க இருந்து. உனக்கு வெளிநாடு போகணும்ல, அதுக்காக நிறைய விஷயங்கள் நீ தயார்படுத்திக்கிட்டு இருக்கல்ல இல்ல? எங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ரிஷி சொன்னான். அது என்னது, உன்னுடைய அந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அத பார்த்து எல்லாமே சொல்லிட்டேன் உன்னை பத்தி. புரியுதா? இங்க இருந்து கிளம்பு. அந்த ரிஷி இருக்கானே, நான் அவனை சும்மா விட போறதில்ல. பாத்துக்கிட்டே இருங்க. திவ்யா, போதும், ஓவரா போயிட்டு இருக்க. கிளம்பு இங்க இருந்து. அம்மா, அம்மா, நீங்க அவன் மேல வச்சிருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைக்குது. திவ்யா, என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற. ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்க. நாங்க சுதாஷுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டோம். புரிஞ்சுதா உனக்கு? வா இங்க இருந்து, கிளம்பு. பிரிஜேஷ் ஐயா கச்சேரிக்கு ஒத்துக்க மறுத்துட்டாரு. அவர் பண்ணலன்னா நமக்கு என்ன? இந்த உலகத்துல கச்சேரி பண்றதுக்கு அவன் மட்டும்தான் இருக்கானா? எங்க எவன் கச்சேரி பண்ணாலும் அங்க இருப்போம் நாம.
நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா பேப்பரை? என்னப்பா? இந்தாங்க டீ. அம்மனோட கச்சேரியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அம்மன் கோயில் கச்சேரியில் எப்படி இவங்களால கொள்ளையடிக்க முடியுது? பயமே இருக்காது அவங்களுக்கு? இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அட சுதாங்சு, எங்க கிளம்பிட்ட நீ? அது குருஜி, அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. அதான் ஃபோனில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் பேசினேன். நீங்கள் பூஜையில் இருந்ததால் என்னால் உங்ககிட்ட அதை சொல்ல முடியல. அதான் கிளம்பும் போது அப்படியே சொல்லிட்டு போயிடலான்னு. குருஜி, ஒரு 2-3 நாளில் நான் வந்துடுவேன். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா. அடா, என் நண்பன் வந்துட்டான்டா. என்னடா? வா வா, உள்ள வா, உள்ள வா, உள்ள வா. அப்புறம் உனக்கு உன்னோட குருஜி லீவ் கொடுத்துட்டாரா? ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சொல்லி வந்திருக்கீங்க. அந்த பிரிஜேஷ் கிட்ட போய் சொல்றது கஷ்டம். அந்த அளவு விட ஆபத்தானவா அவ பொண்ணு. அது நல்லது தானே, அவளை அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம கூடவே செட்டில் ஆயிரட்டும். எப்படி இருக்க தெரியுமா அவ? செம்ம கட்டடா, அப்படியே கரண்ட் மாதிரி இருக்கா. ஷாக் அடிச்சதுன்னு வையேன், சூப்பரா இருக்கும். இல்லை, நான் தான் சொன்னேன்ல, நம்ம எந்த பெரிய கிரைமும் பண்ணக்கூடாது. யாரையும் மர்டரோ ரேப்போ பண்ணக்கூடாது. நம்ம கோல் தெளிவாக இருக்கு. நம்ம கனடா போகிறதுக்கு பணம் சேர்க்கணும். அங்கே போய் நம்ம ஒரு இசைக்குழு ஆரம்பிக்கலாம். இங்கே அந்த பிரிஜேஷனை சம்பாதிக்க விட மாட்டான். அதனால நான் தவறுதலாக கூட ஒரு தப்பை கூட பண்ணிடக்கூடாது, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி. அப்படி பண்ணால் விசா கிடையாது, ரொம்ப சிக்கல். புரிஞ்சுதா? ஆனால் ஒரு விஷயம்டா, முன்னாடிலாம் நீ சூடு பரட்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஆனால் இப்போ பாரு, ரொம்ப சாந்த சொருவி ஆயிட்டடா. கோவம் இப்பயும் வருது. அந்த குடும்பத்தை மொத்தமா கொளுத்திடலாம் போல இருக்கு எனக்கு. பையன் மாதிரின்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கிடுறான். வேலைக்காரனா தான் சம்பளம் கொடுக்கணும்ல. என்னை எப்படி அமைதியா வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏதுவா வேணா இருக்கட்டும், ஆனால் நம்ம பார்வை இருக்குல்ல, அது எப்பவும் இலக்கை நோக்கி தான் இருக்கணும். அப்படியே கோவம் வந்தாலும் நீ கனாட்டா கனாட்டா கனாட்டான்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிரு. வா. இது குறைஞ்சது 4-4.5 லட்சம் தேரும்டா. இல்ல, இதெல்லாம் பத்தாது. டாலர் மதிப்பு அதிகமாயிடுச்சு. நமக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் வேணும். 10 லட்சமா? எப்படிடா பண்றது? ஒன்று பண்ணலாம், இன்னொரு கச்சேரியில் கொள்ளடிச்சிடலாம். என்ன சொல்ற? இல்ல இல்ல இல்ல, நம்ம எந்த சூழ்நிலையும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கூடாது. ஒன்று பண்ணலாம், நம்ம கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாம். ரிஷியோட போர்டு எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் பிரேக் எடுத்துக்கலாம். பிரிஜேஷோட ஒரு கிளைண்ட் இருக்கான், மதுசூதன் யாதவ். அந்த ஆள் ஒவ்வொரு வருஷம் அந்த ஆளோட கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு கச்சேரி வைப்பான். பிரிஜேஷ் தான் பண்ணுவான். ஏப்ரல் மாதத்தில் நல்லா காசு இருக்கிற பார்ட்டி. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆள் வீட்டிலேருந்து குறைஞ்சபட்சம் 6 லட்சத்துக்காவது பொருள் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் அங்கே நம்மளால் தனியாக நுழைய முடியாது. கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா, செக்யூரிட்டி சமாச்சாரம்லாம் இருக்கும். இசைக்குழுவோட தான் உள்ளே போகணும். அப்போ சரி, அதுவரை நீ பிரிஜேஷ் வீட்டிலே வேலை பாரு. நம்ம உடனே இந்த நகைகளெல்லாம் வித்துடணும். நம்மக்கிட்ட இருக்கிறது சேஃப் கிடையாது. ஆமாம், சரிதான். அதனால நம்ம ராத்திரியே இன்னைக்கு டெல்லி கிளம்புறோம். பஸ்ஸில் எப்படியும் செக்கிங் இருக்காது. அம்மன் அருள் உண்டாகட்டும் மதுர் சார். அம்மன் புகழ் ஓங்குக. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்றீங்க. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு.
ஐயா நான் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அதனால கடைசியா பண்ண கச்சேரியோட ரசீது கிடைச்சதுன்னா எனக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட வசதியா இருக்கும். எதுக்கு ரசீது? நான் தான் உங்ககிட்ட பணமே வாங்கலையே. என்ன சார் சொல்றீங்க? சுதாஷ் சொன்னானே உங்க ட்ரஸ்ட்ல அவன் பணத்தை கட்டிடுறேன்னு. ஏழைங்களுக்குலாம் உதவி பண்றீங்களே அந்த ட்ரஸ்ட், கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஆமா, அது அவன் ஒருவேளை என்கிட்ட சொல்ல மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ரெசிப்டை நான் 2-3 நாள் அனுப்பி வைக்கிறேன். நல்லது, மறந்துடாதீங்க. நிச்சயமா. திவ்யா, சுமதி, நம்ம கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க. சுபாஷ் ஏதாவது காரணம் சொல்லி அவங்க கிட்ட பணம் கேட்டிருக்கானான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அந்த சுதான்ஷு நல்ல வேலையை கட்டிட்டானா? நான் இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். ஒரு அடி எடுத்து வைக்காத, அங்கேயே நில்லு. என்னாச்சு குருஜி? என்ன ஆச்சாவா? ஐயோ போதும், நிறுத்துங்க. குருஜி வேண்டாம். பெத்த புள்ளைய விட அதிகமா உன் மேல பாசம் வச்சேனடா. எனக்கு சமமா நான் உன்னை பாட வச்சேனடா. எதுக்காக? என் பேரை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள்கிட்டயும் பக்தர்கள்கிட்டயும் பணம் அடிக்கிறதுக்கா? ஏதோ என் நல்ல நேரம் மதுர் சார் எனக்கு போன் பண்ணாரு. அதனால உன் கூட்டம் வெளிப்பட்டுச்சு. அவர்கிட்ட மட்டும் இல்ல, இன்னும் 3 பேர்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்க. ஏண்டா பண்ண? ஏன் இப்படி பண்ண? வேண்டாம் குருஜி, வேண்டாம். அப்படியே கோவம் வந்தாலும் நீ கனாட்டா கனாட்டா கனாட்டான்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. இதுக்கப்புறமும் என்னால பொறுத்துக்க முடியாது. ஒரே ஒரு கொலை நடக்கட்டும். ஏண்டா இப்படி பண்ண? குருஜி என்ன மன்னிச்சிருங்க குருஜி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. குடும்பத்தோட முழு பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துருச்சு. அம்மாவுடைய ஆபரேஷன், தங்கச்சிகளோட கல்யாணம் எல்லாம் என் தலையில தான் இருக்கு குருஜி. அதனால நான் பண்ணது சரின்னு சொல்ல வரல குருஜி. கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன் குருஜி. அதனால நான் தெரியாம இதை தப்பா பண்ணிட்டேன் குருஜி. என்ன மன்னிச்சிருங்க குருஜி. குருஜி இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் குருஜி. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாருடா? யாரு எல்லாம் நீ ஏமாத்தினியோ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அம்மா அம்மா, எனக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. எனக்கு தெரியாம பண்ணிட்டேம்மா. அம்மா நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் பண்ண மாட்டேம்மா, ப்ளீஸ்மா. அம்மா காலில் விழுந்த மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு மனுஷனே கிடையாது. அம்மன் பேரை சொல்லி உங்க எல்லாரும் ஏமாத்துறது பாவம் தான். என்ன மன்னிச்சிருங்க. நான் மறுபடியும் தவ பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க யாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா என் இசைக்குழு பேரை கெட்டு போயிருக்கும். என்ன பேசுறீங்க பிரஜேஷ் சார்? நீங்க தான் எங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்களே, அதுவே போதும். நீங்களே இவனை மன்னிக்கிறீங்க, நாங்க பண்ணக்கூடாதா? சரி வரோம், கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட உஷாரா இருங்க. இப்ப நீயும் கிளம்பலாம். உன் முகத்தை கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. இல்ல குருஜி, என்ன மன்னிச்சிருங்க குருஜி, என்ன மன்னிச்சிருங்க குருஜி. நான் நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் குருஜி. என்னால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் இருக்கு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் இங்க இறங்கி போயிடுறேன். இல்லப்பா, மன்னிச்சிருங்க குருஜி. வேண்டாப்பா. பாம்பு எப்பவும் பாம்பு தான். இவனை மாதிரி ஆளை நம்பவே கூடாது. இதை பாருமா, இவன் பாம்பு கிடையாது, ஒரு மனுஷன். என் சிஷ்யன் வேற.
எல்லாருமே தப்பு பண்றது சகஜம்தான். இத பாரு, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். அப்பா இதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து பாட போறதில்ல. எங்க வீட்டுல வெறும் ஒரு வேலைக்காரனை மட்டும் இரு. அம்மா, அம்மா, ரிஷி, நான் உன்னை கிளாஸ்ல கொண்டு போய் விடுறேன். ஹே நெல்லு. வாய் மூடு, கிளம்பிங்க இருந்து. வேலைக்காரங்களாம் இங்க வந்து உட்கார கூடாது. எந்திரின்னு. போதும், இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது. எல்லாம் ஓவரா போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் எனக்கு கொலை பண்ணணும் போல இருக்கு. ஏய் சும்மாறா, நாம தேவையில்லாம கொலை பண்ணி போலீஸ் கண்ணில் மாட்டிடக்கூடாது. நாம இங்கிருந்து கிளம்பிடலாம். இன்னும் 10 நாள் மட்டும் பொறு. யாதவ்ஜி வீட்டில் கச்சேரி முடிஞ்ச உடனே நாம இங்கிருந்து கிளம்பிடலாம். அக்காவுக்கு 21st பர்த்டே பார்ட்டி பண்ணலாம். இல்ல வேண்டாப்பா, கச்சேரி பண்ணலாம். இத பாருமா வித்யா, நான் உன்னை நிறைய திட்டி இருக்கேன். அதுவும் எவனோ ஒருத்தனுக்காக. உன்னை நான் தப்பா நினைச்சிருந்தேன். உன்னை விட அதிகமா அவனைத்தான் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா. அப்புறம் இப்ப உன்னோட 21வது பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னாலும் தயங்காம கேளு. அப்பா நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? நான் தான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல. அம்மா, நீங்க தான் இதுக்கு சாட்சி. கண்டிப்பா. இப்ப சொல்லு, என்ன வேணும்? அப்பாவுடைய சேர். அப்பா, நான் ஒரு ஸ்டார் ஆகணும். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாம நம்ம குழுல சார்ஜ் எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம இசைக்குழுவை இந்த இடத்தை தாண்டி வெளியே கொண்டு போக முடியும். அப்புறம் அப்பா, இது உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு பீகாரை தவிர எதுவும் தெரியாது. ஆனா நான் நிறைய முன்னேறணும்பா. திவ்யா, முட்டாள்தனமா வளராத. அப்பா, உண்மையை சொன்னா முட்டாள்தனமா தெரியுதா? அப்பா, நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. அம்மா, சொல்லுங்க, துர்கை அம்மனுக்கு ஜெய். இன்னைக்கு என் மகளுடைய பிறந்த நாள். 21 வயசு நிரம்பிடுச்சு. அதனால நான் இவளுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். இனிமே பாருங்க, நான் இன்டர்நேஷனல் ஸ்டார் சிங்கர் ஆக போறேன். இத பாருமா, சங்கீதங்கிறது ஒரு தவம் மாதிரி. நீ இன்னும் முழுசா அதுக்கு தயாராகல. ஆனா அப்பா, நான் கிளாமரஸா இருக்கேன். இப்பெல்லாம் லுக்கு தான் வேலைக்காகும், டேலண்ட் இல்ல. அப்பா, உனக்கு தலப்பா கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தல ராஜ். ஆனா உனக்கு தலப்பா கிடைக்கல, ஆனா சுத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா உனக்கு கிளீன் பண்ற வேலை தான் ரொம்ப சூட் ஆகுது. அப்பா, 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 என்னாச்சு அப்பா?
என்னம்மா சத்தம்? அப்பா அப்பா என்னாச்சு? திவ்யா என்னாச்சு? திவ்யா என்னன்னு சொல்லு. அப்பா உனக்கு ஒன்றும் ஆகலையே? அம்மா என்னை யாரும் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. என் கழுத்தை நெரிச்சாங்கம்மா. யார் அது? அப்பா வாயை திறந்து சொல்லுமா. சொல்லு. அப்பா அப்பா நிச்சயமா இவன் தான் பண்ணிருக்கணும். சுதாஷு சுதாஷு என்னடா பண்ணிருக்க? நீங்க என்ன சொல்றீங்க அக்கா? சுதாஷும் ஏன் கூட தான் இருந்தான். நாங்க 1.5 மணி நேரமா தாயம் விளையாடிட்டு இருக்கோம். உங்க சத்தம் கேட்டு இங்க ஓடி வந்தோம். இல்லம்மா அப்பா இல்லப்பா, என் புள்ள அழாதம்மா. என்னடா பண்ணி தொலைஞ்ச? எப்படி உன் கண்ட்ரோல் ஒன்று விட்டு போச்சு? மொத்த காரியமும் கெட்டு போயிருக்கும். புரியல எனக்கு வேற என்ன பண்றதுன்னு. அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது. நாளைக்கு இவ கச்சேரி கூட வரதே எனக்கு சரியா படல. அந்த பொண்ணு ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலி. நம்ம பிளானை ஃபெயில் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. நான் அதை நடக்க விட மாட்டேன். நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். பாம்பு செத்து போகணும், தடியும் உடையக்கூடாது. நான் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க உன் மேல யார் அட்டாக் பண்ணாங்கன்னு. அம்மாடி நாங்க யாதவோட மிஸ்ஸஸை மீட் பண்ணிட்டு உடனே வந்துருவோம். ரொம்ப பழைய கிளைண்ட் ஆச்சே நமக்கு. உனக்கு துணையாத துர்கா இருக்கா இல்லையா, அவ உன்னை நல்லா பாத்துப்பா. துர்கா இவளை நல்லா பாத்துக்க. வா ரிஷி. ஐயோ, உங்களெல்லாம் விட்டுட்டு போனா நான் கனடால கூட போய் சந்தோஷமா இருக்க மாட்டேன். சுதாஷுவை அவமானப்படுத்திட்டு யாரும் தப்பிக்க முடியாது. யார் பண்ணது இது? சொல்லுங்க. கேட்கறல சொல்லுங்க, யார் பண்ணது இது? சொல்லுங்க. ஐயோ, நீங்க இல்லாமடா இல்ல குருஜி, நீங்க இல்லாமடா இல்ல குருஜி. எந்திரிங்க குருஜி, குருஜி எந்திரிங்க குருஜி. யாராவது சொல்லுங்களே, இவர்கிட்ட இவர் இல்லாமடா இல்ல. நீ தான் இதை பண்ணிருக்க. ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. ஓடுறான் பாருங்க, புடிங்க 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 அவனை புடிங்க. திவ்யா, உனக்கு என்கிட்ட என்னதான் பிரச்சனை? உன் முகத்துல ஒளிச்சு வச்சிருந்த அந்த அயோக்கியத்தனம் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா எல்லாருக்கும். சுதான்ஷு அன்னைக்கு அவன் அம்மாவை பார்க்கல போயிருந்தான். ஆனா அவங்க அம்மா கொல்லுல தானே இருக்காங்க.
அப்புறம் எதுக்கு அவன் டெல்லிக்கு போகணும்? பீகாரில் நடந்த கச்சேரியில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் டெல்லியில் கைப்பற்றப்பட்டது. திருடர்களை இன்னும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இல்ல குருஜி, உன் கச்சேரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. மீதி கச்சேரிய ஜெயில வந்து பாடுவா. வாடா. என்ன சொல்றீங்க? இழுத்துட்டு போங்க இவனையும்.